ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் விஷன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர், அதாவது கோல்டு, லேண்டு இல்லை ஸ்டாக்கு, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்மளோட தாத்தாக்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வயசானவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷனில் கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனில் கேட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ எது பெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த ஜென்ரேஷனில் அவங்க பார்த்ததை வச்சு அவங்க சொல்கிறாங்க. பட் இங்கே வந்துட்டு எது முக்கியம் அப்படின்னா ரிஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு வாலட்டிலிட்டி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிங்கிறது வந்துட்டு கேஷாக மாற்றுறது. வாலட்டிலிட்டிங்கிறது ஒரு ப்ரைஸ் வந்து மேலே கீழே எவ்வளோ அதிகமாக ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த விஷயங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸோட நம்ம டச்சில் இருந்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபர் ஆகும். ஸோ இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ நல்லது என்ன, கெட்டது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பெஸ்ட் சாய்ஸ் என்னங்கிறத நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கோல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா வந்துட்டு உலகத்திலே ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் இருக்கிற ஒரு மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு. அண்ட் தென் வந்து கோல்டு ரேட் எப்போதுமே ஏறிக்கிட்டே இருக்கும். தென் வந்து இன்ஃப்ளேஷன்லேயும் இது பாதிக்கப்படாது. ஒரு எக்கனாமிக்கல் கிராஷ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து எப்போதுமே பாதிக்கப்படாது. அண்ட் தென் வந்து ஒரு பேசிவ் இன்கமாகவும் இருக்கும். தென் வந்து ஒரு செக்யூரான ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான் இதுக்கு நமக்கு தேவைப்படும். மற்றபடி நம்ம எங்கே வேணா மூவ் பண்ணிக்கலாம். எப்போ வேணா வந்து நம்ம அடமானமாக வச்சு நம்ம வந்து கடனாக வாங்கிக்கலாம். ஸோ எப்போ வேணா வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து பணமாக மாற்றிக்கலாம் சொல்ல போனால், சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தில் இது பெஸ்ட். ஆனால் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு வாலட்டில் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% 5% குறைச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு ரேட் வந்து கிட்டத்தட்ட 350 rupees இறங்கிருச்சு. ஈவன் தோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு. ஸோ லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடாவோ இல்லை லேண்டாவோ வச்சிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டல் இன்கம் வந்து நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டோட இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கோல்டு வாங்குறோம் அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு வந்து 6,000 rupees 6,500 rupees தான். ஆனால் ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து 4-5 lakhs வந்து மினிமம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹை காஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் வந்து நம்ம எந்த லேண்டு எந்த இடத்துல வாங்குறோம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ், அந்த லோக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் இந்தியாவில் லேண்டோட வேல்யூ அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஊரில் லேண்டோட வேல்யூ என்ன இருக்கு, ஸோ பக்கத்தில் இருக்க சிட்டியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அந்த லேண்டோட வேல்யூ பக்கத்தில் எங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள் அந்த இடத்துல வந்து அதர் திங்ஸ் என்னென்ன இருக்கு, பக்கத்தில் வீடு இருக்கா, ஃபேக்டரி இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து கூடும் குறையும். ஸோ இதுவுமே சொல்லப்போனா வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு லேண்டில் நம்பி, ஆனால் அது அதிகமாக போகல, மேலே போகல, இல்லை நம்ம ஒரு ஆப்போசிட் ஏரியா வந்து நம்ம அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, குறைஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு வேல்யூவான இன்வெஸ்ட்மெண்ட். பட் லாங் டேர்ம் பார்க்குறப்ப தான் இது வந்து ஒரு வேல்யூவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். லேண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இதில் இருக்க டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நினைச்சது நம்மளால விற்க முடியாது. தென் இதில் வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி அண்ட் வந்து பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செக்டார். ஸ்டாக்ல எந்த அளவுக்கு வந்துட்டு இதுல இன்கம் அதிகமாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இதுல ரொம்ப ரொம்ப அதிகம். தென் ஒரு ஸ்டாக்ல நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு வந்துட்டு டிவைடெண்ட் வந்து நமக்கு ஒரு பாசிவ் இன்கமா நமக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிஸ்க்கும் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டு வாலட்டிலிட்டி அண்ட் வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் லாஸ் ரொம்ப அதிகம் தான். ஆனால் அதே மாதிரி நம்ம கெயின் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்துட்டு லோவர் ரிஸ்க்ல நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு லேண்டில் போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு நம்ம இமீடியட்டாக பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்ல கூட நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லேண்ட் வந்து அப்படி கிடையாது. அதை நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷனுக்கு வரேன். ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வரோம் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு நல்ல கைடன்ஸ் தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா ஒரு பேசிக்கான ஐடியாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கும். தென் வந்து நம்ம கொடுக்குற கால்ஸ், டிப்ஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RVNL அப்புறம் வந்து கொச்சின் ஷிப்யார்ட் கூட வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல கெயின்ஸ் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம ரீசெண்டாக வந்துட்டு நம்ம நல்ல ஸ்டாக்கை பற்றின வீடியோஸ்மே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.